ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை அறிவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த வருஷம் க்ஷேத்திர கீதம், க்ஷேத்திர ஸ்லோகம், க்ஷேத்திர பாடல் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அம்பாள் தாயாருடைய திருக்கோவிலை பற்றியும் அந்த பாடலில் சொல்லப்பட்ட சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்றைக்கி ரொம்ப சிறப்பான எபிசோட் தான் நீங்கள் எல்லாருமே கேட்க போகிறேன். தமிழை வளர்த்த மதுரை மாநகரில் இந்த உலகத்திற்கே அன்னையாய் விளங்கும் மீனாட்சி அம்மன் அங்கே நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிச்சு அருள் அனுகிரகம் புரிஞ்சுருக்கா இல்லையா? அவள் மேலே இயற்றப்பட்ட அற்புதமான தமிழ் இலக்கியம்தான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்னா என்ன? தமிழ் இலக்கியத்தில் அதோடைய முக்கியத்துவம் என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் மேலே புலவர் குமரகுருபரர் இயற்றிய பிள்ளைத்தமிழை பற்றி சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதுக்கான ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா ஸ்ரீமதி சுப்புலக்ஷ்மி அவர்கள். ரொம்ப அற்புதமான எபிசோடாக இது அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே மதுரைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அன்னை மீனாட்சியோடைய ஒவ்வொரு பருவங்களையாக கேட்டு ரசித்து அனுபவிக்க போகிறோம். எல்லாருமே தயாராக இருங்கோ. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பற்றி நம்ம எல்லாரும் இப்போ சுவைக்க போகிறோம். வள்ளுவர் சொன்ன மாதிரி செவிக்கு உணவு மட்டும் இல்லை, விருந்தே தரப்போகிறா ஸ்ரீமதி சுப்புலக்ஷ்மி. அ வெரி டேலண்டட், சாஃப்ட் ஸ்போக்கன் அண்ட் அ வெரி மாடஸ்ட் பர்சன். அவளுடைய குரல்கள்லேயே நம்ம இதை கேட்குறது அவ்வளவு இனிமையாக இருக்கும். வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளோட ஸ்பீச்சில் அந்த மதுரை மீனாட்சி அம்மனை இப்போ அனுபவிக்கலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத் தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோப சாந்தையே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சிமா வடிவமைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். கதவிருக்ஷா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி திருநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் திருமதி சுதர்ஷனா அவர்கள் நவராத்திரி தின கொண்டாட்டங்களை இந்த யூடியூப் சேனலில் வெகு விமர்சையாக நடத்திட்டு வராங்க. இந்த வருடம் சிற்றிலக்கியங்களில் எவ்வாறு நவராத்திரி நாயகியர்கள் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு ஒரு உரையை உங்கள் முன் ஆற்ற இருப்பது அடியேன் சுபலக்ஷ்மி முத்துக்குமரன். உலகையே ரட்சிக்கிற அம்பாள் பராசக்தியோட ஒரு ரூபம்தான் மீனாட்சி அம்மாள். மதுரை மீனாட்சி அம்மையை பாட்டுடை தலைவியாக கொண்டு அவள் பெயரால் அமைந்தது தான் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற ஒரு நூல். இந்த நூலை குமரகுருபரர் அப்படின்னு ஒருத்தர் இயற்றியிருக்காரு. பெண்பால் பிள்ளைத்தமிழ் நூல்களில் தலை சிறந்ததா இந்த நூல் கருதப்படுது. மதுரை மீனாட்சி அம்மனின் பெருமைகளை எடுத்து கூறுவது தான் இந்த நூலோட நோக்கம். தேவி புராணங்களின் அடிப்படையிலும் கடவுள் தத்துவங்களின் அடிப்படையிலும் இந்த நூல் இயற்றப்பட்டுள்ளது. தென்னர்க்கும் அப்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி என்ற பிள்ளைத்தமிழ் பாடலின் தொடர் கூறப்படுகிறது. மீனாட்சி பாண்டிய மன்னின் மகளாகவும் இமயமலை இமயவர்மனின் செல்வியாகவும் விளங்குவதை இந்த தொடர் சொல்லுது. தமிழோடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டி அருளே அப்படின்னு ஒரு பாடல் தொடரும் இந்த பிள்ளைத்தமிழில் இருக்கு. தமிழுடன் மீனாட்சி பிறந்ததாக கூறி தமிழுக்கு ஏற்றமும் கொண்டிருக்கு. இந்த பிள்ளைத்தமிழ் மீனாட்சி என்னும் சைவ சமய தாய் கடவுளையும் பாண்டிய நாட்டையும் தமிழ் மொழியையும் சேர்த்து பெருமைப்படுத்துவதில் முன்னாடி நிற்குது. அன்பு தருவதிலே உனை நேர் ஆகும்போர் தெய்வம் உண்டோ என்று குறிப்பிடுவார் பாரதி. அன்பு செலுத்துவதற்கும் அன்பு பெறுவதற்கும் உரிய பருவம் குழந்தை பருவம்தான். புலவர்கள் தம் அன்புக்குரிய ஒருவரை குழந்தையாக வைத்து பாடி மகிழ்ந்தாங்க. இதுதான் பிள்ளைத்தமிழ்னு சொல்லப்படுது. புலவர்கள் எந்தெந்த வடிவத்தெல்லாம் அப்படி பாடுனாங்க அப்படின்னா, இறைவனோட வடிவத்தையும்
இறைவியையும் இறை அடியார்களையும் வள்ளல்கள், தலைவர்கள், ஆசிரியர்களையும் பாட்டோட தலைவராக வச்சு பாடினாங்க. இதில் இறைவனையோ இறைவியோ குழந்தையா பாவிச்சு அவங்களோட பருவ நிகழ்ச்சிகள் மூலம் அரிய பெரிய சாதனைகளை ஒரு பாட்டா புலவர்கள் விளக்கி பாடுவாங்க. அந்த பாடல் பேரு தான் பிள்ளைத்தமிழ். பிள்ளையை தமிழால் பாடுவது என்ற பொருளில் பிள்ளைத்தமிழ் என்ற பெயர் அமைந்துள்ளது. பிள்ளைத்தமிழ் என்னும் பெயரில் நமக்கு கிடைக்கும் முதல் நூல் என்ன அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். இது ஒட்டக்கூத்தர் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு புலவரால் இயற்றப்பட்டது. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த நூல் 2ஆம் குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. இதற்கு அப்புறம்தான் நிறைய பிள்ளைத்தமிழ் நூல்கள் இயற்றப்பட்டன. பகழிக்கூத்தர், குமரகுருபரர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முதலான புலவர் பெருமக்களால் தான் பிள்ளைத்தமிழ் வளர்ச்சி அடைந்ததா சொல்லுவாங்க. இதுவரை 300க்கும் மேற்பட்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள் இயற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பிள்ளைத்தமிழ் பற்றி இலக்கண குறிப்பை முதல்ல வழங்குற நூல் என்ன தெரியுமா? தொல்காப்பியம் தான். இந்த தொல்காப்பியத்தில் தான் பிள்ளைத்தமிழ் பற்றியே ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. குழவி மருங்கினும் கிழவது ஆகும் அப்படின்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குழந்தை பருவ காலத்தில் குழந்தைகளை விரும்பி அவரது செயல்களை பாடுவது உண்டு அப்படிங்கிற பொருளில் உரையாசிரியர் இளம்பூரணர் உரை எழுதியிருக்கு. நச்சினார்க்கினியர் அப்படிங்கிற உரையாசிரியர் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்குரிய 10 பருவங்களை சுட்டி காட்டியிருக்காரு. ஆண்களுக்குன்னு சில பருவங்கள் இருக்கு, பெண்களுக்குன்னு உரித்தான சில பருவங்கள் இருக்கு. ஆனால் இரண்டையும் கலந்து மொத்தமாக 10 பருவங்களில் சுட்டி காட்டுறாரு. காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுதேர், சிறுபறை. குழந்தையோட 3ஆம் திங்கள் முதல் 21ஆம் திங்கள் வரை உள்ள மாதங்களை தான் 10 பருவங்களாக பிரித்து அவங்களோட சிறப்புகளை பாடுறது தான் இந்த பிள்ளைத்தமிழ் நூல். சரி, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் பிள்ளைத்தமிழ் நூல்கள் 300 இருக்குது. அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ், முத்துக்குவார சுவாமி பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மனையும் முருகனையும் ரொம்ப குழந்தை பருவத்தில் ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது. அதை ரசித்து தான் இந்த புலவர்கள் பிள்ளைத்தமிழ் நூலையே இயற்றியிருக்காங்க. இதில் அவங்களோட கற்பனை, உவமை அமைப்புகள், சந்தநயம் இதிலானவை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பிள்ளைத்தமிழில் என்ன சிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க, குறிப்பாக நம்ம மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் தான் நாம் ரசிக்க போகிறோம். அதில் என்னெல்லாம் மீனாட்சி அம்மனை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீனாட்சி அம்மையோட மாண்புகள், பெருமைகள், அடியார்களோட பக்தி உணர்வு, அடியார்களுக்கு அம்மை எப்படியெல்லாம் அருள் புரிஞ்சாங்க, தமிழின் தனிச்சிறப்புகள், அகப்பொருள் புறப்பொருள் நயங்கள். அதாவது மீனாட்சி அம்மனோட காதல் வரலாறும் இருக்குது, அதே நேரம் அவங்க வீர வரலாறும் இருக்குது. மதுரை தல வரலாறு, பாண்டிய நாட்டின் பெருமை, பாண்டியர் சிறப்பு, மதுரையோட வளம், வையை பொருணை ஆறுகளின் சிறப்பு, குமரி, கொற்கை, பொதியை ஆகியவற்றின் வளங்கள், இது எல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 10 பருவங்களில் முதல் பருவமான காப்பு பருவத்தில் தன்னோட பாட்டடை தலைவியான மீனாட்சி அம்மையை காக்குமாறு திருமால், சிவன், சித்தி விநாயகர், முருகன், பிரம்மதேவர், தேவேந்திரன், திருமகள், கலைமகள், துர்க்கை, சப்த மாதர்கள், 33 தேவர்களையும் அழைக்கிறாரு இதனோட ஆசிரியர். அடுத்து 9 பருவங்களில் பருவங்களுக்கு 10 பாடல்கள் வீதம் 90 பாடல்களும், காப்பு பருவத்தில் 11 பாடல்களும், விநாயகர் வாழ்த்து பாடல் 1 சேர்த்து மொத்தம் 102 பாடல்கள் இந்த நூலில் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாடலும் மீனாட்சி அம்மையை ரசித்து அவங்களோட தெய்வத்தன்மையை கொண்டு வந்திருக்காரு ஆசிரியர். அப்படிப்பட்ட பாடல்களை தான் நாம் ரசித்து அதோட அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் பாடல் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பையனே நரைப்பழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரின் சுவையை அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலர் கோயிற்கு ஏற்றும் விளக்கே. என்ன அழகாக சொல்கிறார் இதில் அப்படின்னா, மனம் கமழும் துறைகள் அமைந்தது தமிழ். அதாவது தமிழோட சுவையை போன்றவளாம் மீனாட்சி. அகந்தைன்ற கிழங்க தன்னோட உள்ளத்திலிருந்து தோண்டி எரிபவர்கள் தான் அடியார்கள். அந்த மாதிரி அடியார்கள் மனக்கோயிலில் ஏற்றப்படும் விளக்கு போன்றவளாம் மீனாட்சி. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா? இது மீனாட்சி தாயாரோட சிறப்புகளை வர்ணிக்குது. அடுத்த பாடல்ல
மீனாட்சி எப்படி உயிர் ஓவியமா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம், உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்து இருக்கும் உயிர் ஓவியமே, மதுக்கரம்பாய் மடுக்கும் குளர் காடேந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே அப்படின்னு பாடுறாரு குமரகுருபரர். இமயமலையில விளையாடும் பெண் யானை போன்றவளாம் மீனாட்சி தாயார். உலகத்தை கடந்த ஒப்பற்ற இறைவன் இருக்காரு, அவரோட உள்ளத்துல எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியம் போன்றவளாம் அந்த தாயார். வண்டுகள் தேனை குடித்து கூந்தல்ல துயில்கின்றன, அந்த கூந்தலாகிய காட்டை தாங்கி நிற்கும் வஞ்சிக்கொடி போன்றவளாம் மீனாட்சி. மலையத்துவசன் பெற்றெடுத்த பெருவாழ்வுக்கு நிகரானவள் மீனாட்சி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இந்த பாடலை மீனாட்சி அம்மையை கேட்டு மகிழ்ந்ததா சொல்வாங்க. இந்த நூல் அரங்கேற்றப்பட்ட போது குமரகுருபரர் இசையுடன் பாடியுள்ளார். இந்த பாடலை கேட்ட மீனாட்சி அம்மை குழந்தை உருவில் வந்து திருமலை நாயக்கர் மார்பில் உள்ள மணிமாலையை கலற்றி புலவருக்கு பரிசாக வழங்கியதா வரலாறு சொல்லுது. அப்படின்னா அந்த தாயாரே மகிழ்ந்து கேட்ட இந்த பாடல் எவ்வளோ இனிமையானது இல்லையா? பொதுவாக ஆண்பால் பிள்ளை தமிழில் சிற்றில் சிதைத்தல் இடம்பெறும். ஆனால் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் செங்கீர பருவத்தில் மீனாட்சியோட பெருமையை சொல்கிறதுக்காக இந்த சிற்றில் சிதைத்தல் நிகழ்ச்சியை குமரகுருபரர் சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்தையே ஒரு சின்ன வீடு மாதிரி உருவாக்கி அதை வச்சு விளையாடுற இந்த மீனாட்சி அம்மை தாயாரோட பெருமையை பற்றி இந்த செங்கீரை பருவத்தில் சொல்லியிருக்காரு. இந்த செங்கீரை பருவத்தில் வர்ற பாடலில் இறைவனோட ஆக்கலும் அழித்தலும் ஓயாமல் மாறி மாறி நடக்குது இல்லையா? அந்த தத்துவத்தை மீனாட்சி அம்மை தாயார் உலகத்தை உருவாக்குறதா நினச்சி அவங்க சின்ன வீடு அதை கட்டுறாங்க இல்லையா, அதை உருவாக்கி அவங்க அழிக்கிறத தான் சிற்றில் அமைத்தல் சிற்றில் சிதைத்தல் அப்படிங்கிற அந்த ரெண்டு ஆண்களோட பருவத்தை இங்கே மீனாட்சி அம்மைக்கு செங்கீரை பருவத்தில் கொண்டு வந்து அமைச்சிருக்காரு புலவர். அவங்க சிற்றில் அமைத்தல், அதாவது எப்படி இந்த உலகத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. உயர்ந்த சக்கரவாள மலைச்சுவருக்கு ஈடாக 8 மலைகளை சுவர்களாக நிறுத்தினாலாம் மீனாட்சி. விண்ணின் உச்சியை மூடி ஞாயிறு திங்கள் என்னும் விளக்குகளை பொருத்துகிறாளாம். அதாவது ஞாயிறையும் திங்களையும் விளக்காக அந்த மலைகளுக்கு நடுவில் பொருத்துறாளாம். உலகங்களாகிய பாத்திரங்களில் ஊழிக்கால வெள்ளத்தை கொண்டு கூழாகிய இனிய உணவை சமைக்கிறாளாம். உலகமே பாத்திரமாக எடுத்துட்டு அதில் இந்த ஊழிக்கால வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளத்தை எடுத்து அதிலிருந்து உணவை சமைக்கிறாளாம். இதைத்தான் பாட்டா சொல்லியிருக்காரு. சுற்று நெடு நேமிச்சுவர்க்கு இசையை 8 சுவர்க்கால் நிறுத்தி மேருத்தூண் 1 நடுநட்டு வெளிமுகடு மூடியிரு சுடர்விளக்கு இட்டி முற்ற எற்று புனலில் கழுவு புவன பழங்கலம் எடுத்து அடுக்கி புதுக்கூழ் அமுதமும் சமைத்து அன்னை நீ பன்முறை இழைத்திட அப்படின்னு அவளோட பெருமையை சொல்கிறாரு ஆசிரியர். இந்த மாதிரி உலக படைப்பையே மீனாட்சியோட சிற்றில் உருவாக்கமாக புலவர் கற்பனை செஞ்சு பார்க்குறாரு. அன்னை சிற்றில் புனைய புனைய அதனை பித்தனாகிய கூத்தன் மீண்டும் மீண்டும் சிதைக்கிறான். அதாவது மீனாட்சி அம்மை இந்த உலகத்தை படைச்சி வர வர படைக்க படைக்க பித்தனாகிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கூத்தாடி கூத்தாடி இந்த உலகத்தை அழிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை செய்யும் சிற்றிலை அழித்து அழித்து மதம் பிடித்த யானை போன்று பெரிய பித்தனாக இந்த சிவன் ஆடுகின்றான். அவன் அவ்வாறு செய்யவும் அதனை வெறுத்து ஒதுக்காமல் நாள்தோறும் அண்டங்களை கட்டி சிற்றில் விளையாடும் பச்சிலும் பிள்ளையாக இந்த மீனாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி புலவர் அந்த மீனாட்சியை பாராட்டுறாரு. இன்னமுதமும் சமைத்து அன்னை நீ பன்முறை இழைத்திட அழித்து அழித்து ஓர் முற்ற வெளியில் திரியும் மத்த பெரும்பித்தன் முன்னின்று தொந்தவும் இடவும் முனியாது வைகளும் எடுத்து அடுக்கி பெரிய மூது அண்ட கூட மூடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிலம் பெண் பிள்ளை செங்கீரை ஆடி அருளே அப்படின்னு மீனாட்சி அம்மையை இந்த பாட்டில் வர்ணிக்கிறாரு. இது மாதிரி உலக உருவாக்கவும் அழிவும் சுட்டப்படுகிறது இந்த பிள்ளைத்தமிழ் நூலில். அதை மீனாட்சி அம்மையோட சிற்றில் உருவாக்கமாகவும் சிதைத்தலாகவும் அமைச்சிருக்காரு இந்த புலவர். இது அவரோட ரொம்ப சிறப்பான கலைநயத்தை காமிக்குது, கற்பனை வளத்தை காமிக்குது. இப்படி உருவாக்குற இந்த உலகத்தை மீனாட்சி தாயார் எப்படியெல்லாம் காப்பாத்துறா அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. பாண்டிய நாட்டில்
புலவர்கள் அறிவுடன் படைத்த தமிழ் நூல்கள் பாழாகாமல் காப்பவள் தான் மீனாட்சி அப்படிங்கிறாரு. படைக்கும் கடவுளாகிய பிரம்மன் படைத்த உலகம் கீழ்ப்பகுதி மேல் பகுதியாக மாறாமல் பாதுகாக்கிறது மீனாட்சி அப்படிங்கிறாரு. வறுமையாகிய பகைவன் தமிழ்நாட்டை ஆளாமல் காக்கிறவள் மீனாட்சி. உலக உயிர்கள் பாவமாகிய கடலில் கலக்காமல் காப்பவள் தான் மீனாட்சி. பாண்டியரும் சோழர்களும் ஒப்பானவர்கள் என்று உண்மை நிலை அறியாதவர்கள் உரைக்காமல் காப்பவள் தான் மீனாட்சி. மதுரை நகர் செழிக்குமாறு செய்பவள் மீனாட்சின்னு சொல்லிட்டு மீனாட்சியை போற்றி ஒரு பாடல் பாடுறாரு. இது காப்பு பருவத்தில் மீனாட்சி எல்லாத்தையும் காக்கிறவள் போல மீனாட்சி அம்மைய குழந்தையா கற்பனை செஞ்சு அவங்களோட காப்பு பருவத்தையும் அவங்களோட செங்கீரை பருவத்தையும் இதில் ரொம்ப அழகாக நாம் பாடல்களோட அனுபவித்தோம். இப்படிப்பட்ட மீனாட்சி அம்மை தாயார் அந்த திருக்கோவிலில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அமைப்பு தன்னோட இடையை சரித்தவங்களா 64 கலைகளின் ரூபமாக கிளியை தன் கைகளில் தாங்கி கொண்டு வலது காலை முன் தூக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களாம் அந்த தாயார். அந்த தாயாரோட கைகளில் உள்ள கிளி இடையராது பக்தர்களோட கோரிக்கையை அம்பாள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமா. தனது ஆட்சி காலம் முடிந்த பிறகு கூட உக்கிரபாண்டியனுக்கு மகுடம் சூட்டி சொக்கர் அருகில் மரகத சிலையாக தாயார் நின்றுவிட்டதாக வரலாறு சொல்லுது. இந்த மாதிரி மீனாட்சி தாயாரோட பெருமையை பற்றி இன்னும் நாம் கேட்கலாம் இன்னும் அடுத்த பதிவில். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே. தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரீமதி சுப்புலக்ஷ்மி. நவராத்திரி மாதிரி ஒரு நன்னாளில் இப்படி ஒரு அற்புதமான எபிசோடு எங்கள் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு நன்றிகள், நமஸ்காரங்கள். தமிழ் இலக்கியம்னாலே சிறப்பு. அதில் இன்னும் இந்த பிள்ளைத்தமிழ்னா என்ன, அதோடைய பருவங்கள், ஆண்களுக்கு என்ன வருது, பெண்களுக்கு வர பருவங்கள், ஒவ்வொன்றுத்தையும் அழகாக விளக்கி உங்கள் வார்த்தைகள், விளக்கங்கள் எல்லாமே அவ்வளவு தெளிவாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் எல்லாராலையுமே விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. அவ்வளவு அற்புதமான எபிசோடாக இது அமைஞ்சுது. ஒவ்வொரு பருவத்திலையும் குமரகுருபரர் அந்த அன்னையை எப்படியெல்லாம் நம்மளுக்கு விளக்கிறார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப விசேஷமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், ஐ எம் ஷியோர் நீங்கள் இன்னையோட எபிசோடை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. அன்னை மீனாட்சி அம்மனுடைய மற்ற பருவங்களில் குமரகுருபரர் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் எல்லாத்தையும் நம்ம கேட்கணும் இல்லையா? அதெல்லாம் கேட்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னையோடைய நிகழ்ச்சியிலேயே இன்னும் எங்கள் வீட்டு நவராத்திரி மற்றும் தேவியை போற்றுவோம் நிகழ்ச்சி இருக்குது. தொடர்ந்து எல்லாரும் அதையும் பாருங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.